ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காண்டோயிட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பற்றின ஆட் ஆப் தான் பார்க்க போகிறோம். மெயின்நெட் அண்ட் டெஸ்ட்நெட் ஆட் ஆப்புமே இருக்குது. ஆல்ரெடி மெயின்நெட் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. டெஸ்ட்நெட் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஆட் ஆப்ஸ், அப்புறம் ட்விட்டரில் த்ரெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்டுடைய பேர் வந்துட்டு காண்டோயிட்டுங்க. இவங்க வந்துட்டு ரேஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேஸ் அப்படின்னா ரோல் அப் ஆஸ் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பிளாக் செயின் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் லைக் டைமென்ஷன் வந்து நம்ம அதிகமாக பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு மாடுலர் பிளாக் செயினை வந்துட்டு ரோல் அப் ஆஸ் சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இவங்க வந்து இவிஎம்ல ஆர்பிட்ரம் ஸ்டாக் அப்புறம் வந்து ஆப்டிமிசம் ஸ்டாக் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாக் டெக்னாலஜி கொண்டு வந்துட்டு இவிஎம் கொடுத்துருக்கிறதுனால தான் அவ்வளோக்கு இது வந்து பேசலை. பட் ஆனால் நமக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே இவங்க மூலமாக தான் பில்டு பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியல, இது ரொம்ப அண்டர் ரேட்டட் ப்ராஜெக்டாக இருக்குது. இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $44 million ஹியூஜ் ஃபண்டிங் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பாரடிகம் அண்ட் வந்து காயின்பேஸ் வெஞ்சர்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தாராளமாக பர்ஃபார்ம் பண்ணலாம். இது வரைக்கும் இவங்க டோக்கனும் இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் காயின் டூட் யூஸ் பண்ணி ஃபுல் பில்டு பண்ண ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தலாம். நமக்கு தெரிஞ்ச பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து இது யூஸ் பண்ணி தான் பில்டு பண்ணியிருக்காங்க. லைக் ஏன்ஷியன் ஐடி இப்போ தான் ஆட் ஆப் கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஏவி வந்து நம்ம ஷேர் பண்ணல, அது வந்து பாப்புலராக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மின்ட் பிளாக் செயின், மோட் நெட்வொர்க், ஆர்டர்லி நெட்வொர்க், அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் பிக் பொட்டன்ஷியல் ஆட் ஆப் இருக்கக்கூடிய ஜோராவுமே இந்த காண்டோயிட்டோடைய டூல் யூஸ் பண்ணி தான் பிளாக் செயின் வந்து பில்டு பண்ணிக்கங்க. இன்னும் நிறைய பிளாக் செயின் வந்து வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பிளாக் செயினுடைய மெயின்நெட் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை வந்து நம்ம வந்து மின்ட் பிளாக் செயின் வந்துட்டு மெயின்நெட் வந்து டெஸ்ட்நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மோட் நெட்வொர்க்கும் வந்துட்டு நம்ம டெஸ்ட்நெட்டும் யூஸ் பண்ணோம், மோட் நெட்வொர்க்கோட மெயின்நெட் யூஸ் பண்ணி அதனுடைய ஆட் ஆப்பும் கிளைம் பண்ணோம். ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஆர்டர்லி நெட்வொர்க் வந்து நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜோரா NFT வந்து மின்ட் பண்ணது மாதிரி அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெயின்நெட் அண்ட் டெஸ்ட்நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காகவே அவங்க வந்து ஆட் ஆப் கொடுக்கறதாலும் கொடுக்கலாம். பட் அது எல்லாமே ப்ராஜெக்ட் தான் முடிவு பண்ணணும். அங்கே வந்து எப்படி ஆட் ஆப் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸாக நம்ம எல்லா டெஸ்ட்நெட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து சூப்பர் பொசிஷன். இந்த சூப்பர் பொசிஷனும் வந்துட்டு ஒன் ஆஃப் த காண்டோயிட்டோடைய டூல் யூஸ் பண்ணி பில்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய இன்சென்டிவ் டெஸ்ட்நெட் வந்து லைவில் இருக்குது. நம்ம இவங்களை பர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக காண்டோயிட்டோடைய பொட்டான்ஷியல் ஆட் ஆப்க்கு நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இவங்களுடைய ஆட் ஆப்க்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிக்க முடியும். ஸோ எல்லாருமே மஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்தர் கிளைம் பண்ணணும். ஃபர்தர் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய எத்திரி அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்ட் மீ எத்திரியம் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.1 சிஃபோலியோ திரும்ப வந்து கொடுத்துருவாங்க. டெய்லி வந்து மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. வர இது ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்பிட்ரம் உங்களுடைய அஃபிஷியல் பிரிட்ஜ் தான். ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய வேல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேல்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நெட்வொர்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்நெட் நெட்வொர்க் வந்துட்டு சிஃபோலியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து லாகின் ஆகிடும். ஆஃப்டர் தட் கீழே வந்து ஆர்பிட்ரம் சிஃபோலியோ இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ பிரிட்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஃபண்ட்ஸ் டு ஆர்பிட்ரம் சிஃபோலியோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்ட் வந்து கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 minutes வரைக்கும் டைம் எடுத்துட்டு உங்களுடைய நீங்கள் பிரிட்ஜ் பண்ண ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் பொசிஷனுடைய ஃபர்தர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ண உங்களுடைய மெட்டாமாஸ்க் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் எஸ்பிஎன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் பொசிஷன் டோக்கன் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு USDC ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நெட்வொர்க் வந்து எத்திரியம் சிஃபோலியோ இருக்கும், அதை வந்து ஆர்பிட்ரம் சிஃபோலியோக்கு வந்து சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபர்தர் கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 USDC டோக்கன் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் பொசிஷனுடைய பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேல்ட்டை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிட்ரம் சிஃபோலியோ நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் கேஸ் டோக்கனான இந்த SPN டோக்கன் வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பிரிட்ஜ் பண்ண போறீங்க அப்படி அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் டெபாசிட் கிளிக் பண்ணி இந்த கன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு டோக்கன் வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேல்ட்டுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து அப்ரூவ் ஆகிடும். ஒன்ஸ் வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு
இனிஷியேட் டெபாசிட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வந்து எனேபிள் ஆகும். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அகைன் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. 10 டைம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பிரிட்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டோக்கன்ஸில் வந்து USDC வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ பிரிட்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் USDC செலக்ட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து SPNக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும். ஸோ அதை கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபார்ம் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய டோக்கன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. டோக்கன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே மாறிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கேஸ் டோக்கன் இருக்குது. அதுக்கு பதில் அப்ரூவ் USDC டோக்கன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கட்டும். ஸோ அது எப்போல்லாம் மாறுதோ அப்போ எல்லாமே போய்ட்டு நீங்கள் அகைன் டேஷ்போர்டுக்கு போயிட்டு USDC வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அகைன் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூவ் எல்லாம் பண்ணி நான் முடிச்சாச்சு. டேரெக்டாக வந்து இனிஷியல் டெபாசிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து USDC வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்காக லைவாக சொன்னேன். எனக்கு வந்து ரொம்ப விருப்பேற்றிருச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டெக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சூப்பர் போஷன் நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் பண்ணி நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கெட் ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன எவ்வளோ ஸ்வாப் பண்ண போகிறீங்க அப்படின்ற பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களுமே ஃபர்ஸ்ட்டில் வந்து கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது எந்த பேர் உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து எரராக இருந்தது. உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எப்போ ஒர்க் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அது வரைக்கும் இது வரைக்கும் எனேபிள் பண்ணலை. அது எனேபிள் பண்ணும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் எக்ஸட்ரா இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்நெட் வந்து எலிஜிபிள் ஆகிக்கோங்க. தென் இந்த டெஸ்ட்நெட் ஆக்டிவ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ஜோரா NFT வந்து மீண்டும் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே 50K யூசர்ஸ் மட்டும் தான் மின்ட் பண்ணியிருக்காங்க. மேபி NFT ஹோல்டர்ஸ்க்கு ஃபியூச்சரில் ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் மின்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு NFT மின்ட் பண்ணுங்க போதும். இதுக்கப்புறம் ஏதாவது புது எடிஷன் NFT வந்தது அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணி வரேன். ஓகேங்க, இந்த வீடியோ தான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.